எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடமே என் கணிதம். பின்னணி பாடகர் சின்மயி அவர்களின் உண்மை முகம். பாடகர், தொகுப்பாளர், மொழிபெயர்ப்பாளர், தொழில் முனைவோர் மற்றும் சமூக ஆர்வலர் பாடகி சின்மயி அவர்களின் உண்மையான குண அமைப்புகளை எண் கணித அடிப்படையில் அவரது பிறந்த நாளான 10 செப்டம்பர் 1984 என்ற எண்களின் அடிப்படையில் பிறந்த எண் 10 மற்றும் விதி எண் 32 என்ற எண்களின் வழியாக பாடகி சின்மயி அவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் செயல்படும் திறன் கொண்டவராகவும் வழக்கமான செயல்பாடுகளை தவிர்த்து புதுமையான சிந்தனைகளுடன் தன்னுடைய காரியங்களில் ஈடுபட்டு மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும் தனித்துவமான பாதையை உருவாக்குபவராகவும் இருக்கிறார். பாடகி சின்மயி அவர்கள் எதிலும் சுதந்திரமாக செயல்பட்டு தன்னுடைய இலக்குகளை அடைய விடா முயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவார். மேலும் சின்மயி அவர்கள் சவால்களை கண்டு அஞ்சாதவராகவும் புதிய புதிய திட்டங்களை ஆரம்பித்து அதை நிறைவேற்ற முழு முயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி காண்பவராகவும் இருக்கிறார். மேலும் பாடகி சின்மயி அவர்கள் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தையும் மற்றும் ஆழமான ஆன்மீக ஆராய்ச்சி செய்யும் குணங்களையும் கொண்டவராக இருக்கிறார். மேலும் சின்மயி அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்புகளும் அதே நேரத்தில் மிகப்பெரிய சவால்களையும் சந்தித்து அதன் மூலம் சரியான பாடத்தை கற்றுக்கொண்டு தனக்கென்ற நேர்மறையான பாதையில் சென்று புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதில் சாதனையாளராகவே இருப்பார். மேலும் சின்மயி அவர்களுக்கு திடீரென நேர்மறையான யோசனைகளும் அதீத ஊக்கம், அதாவது அன்ஃபெமிலியர் எர்ஸ் போன்ற இரகசிய சக்தியை கொண்டவராக செயல்பட்டு எந்த ஒரு சவாலான பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடுவார். மேலும் சின்மயி அவர்களின் வாழ்க்கையானது புதிய புதிய சவால்களை மீண்டும் மீண்டும் சந்தித்து சாம்பலில் இருந்து மீண்டு எழும் ஃபீனிக்ஸ் பறவை போல் தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் வளமாகவும் வலிமையானதாகவும் மாற்றிக்கொள்வார். மேலும் பாடகி சின்மயி அவர்கள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தன்னை பற்றிய சுய ஆராய்ச்சி செய்து தனக்குள் மறைந்திருக்கும் அபரிமிதமான சக்திகளை கண்டறிந்து தன்னுடைய ஆற்றலை சமுதாயத்தின் நேர்மறை தாக்கத்திற்காக வெளிப்படுத்தும் அபூர்வ சக்தி கொண்டவராக இருக்கிறார். மேலும் சின்மயி அவர்கள் தன்னுடைய தனித்துவ ஆளுமை சக்தி கொண்டு பலதரப்பட்ட மக்களை ஒன்று சேர்த்து தனிநபர் மற்றும் சமுதாயத்தின் நலனுக்காக போராடும் குணம் கொண்டவராகவும் இருக்கிறார். மேலும் சின்மயி அவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகள் பற்றிய தகவல்களை சேமிப்பதோடு நின்று விடாமல் தன்னுடைய அனுபவத்தின் மூலம் பெற்ற பாடங்களை அதீத துணிச்சலோடு வெளிப்படுத்தவும் பரப்பவும் தயங்க மாட்டார். பாடகி சின்மயி அவர்களின் இதுபோன்ற துணிச்சல் மிக்க செயல்களுக்கு பின்னால் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட நபர்களின் எண்ணங்களை வெளிப்படுத்தும் கருவியாக இருந்து செயல்படும் நெஞ்சுரம் கொண்டவராகவே இருக்கிறார். மேலும் பாடகி சின்மயி அவர்கள் தன்னுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக போராடுவதோடு நின்று விடாமல் மற்றவர்களுக்கும் நல்ல வழிகாட்டியாக செயல்படும் சமூக சிந்தனை கொண்டவராகவும் இருக்கிறார். மேலும் பாடகி சின்மயி அவர்கள் வெளிப்பார்வைக்கு மிகவும் சுதந்திரமானவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாலும் தான் சார்ந்த நெருங்கிய உறவுகளுக்கு கட்டுப்பட்டவராகவே இருப்பார். இது சின்மயி அவர்களின் அன்பின் வெளிப்பாடு அல்லது விசுவாசமாகவே இருக்கலாம். பாடகி சின்மயி அவர்கள் சிறு வயது முதலே மிகவும் சுறுசுறுப்பாகவும் கலைகளில் ஆர்வம் கொண்டவராகவும் புதிய விஷயங்களை கற்றதோடு நின்று விடாமல் துணிச்சலோடு காரியங்களில் ஈடுபடும் குணம் கொண்டவராகவும் சூழ்நிலைகளை தமக்கு சாதகமாக்கி கொண்டு மற்றவர்களுடன் எளிதில் பழகும் தன்மை கொண்டவராகவும் புதிய நண்பர்களை உருவாக்குவதில் ஆர்வம் கொண்டவராகவும் துருதுருவென செயல்படும் பன்முகத் திறமை கொண்ட குழந்தையாகவே தான் சார்ந்த உறவுகளின் மனதில் இடம் பிடிப்பார். சின்மயி அவர்கள் தன்னுடைய இளமை மற்றும் நடுத்தர வயதுகளில் அதிக சுதந்திர எண்ணம் கொண்டு உலகை சுற்றி பார்ப்பது, புதிய கலாச்சாரங்களை ஆர்வமுடன் அறிந்து கொள்ள முயல்வது மற்றும் பல இடங்களை சுற்றி பார்ப்பதில் அதிக ஆர்வம் கொண்டவராகவே இருப்பார்.
மேலும் பாடகி சின்மயி அவர்கள் பல துறைகளில் வேலை செய்து சிறந்த அனுபவங்கள் கொண்டவராகவும் மார்க்கெட்டிங், ஊடகம், எழுத்து, கலை மற்றும் ஆலோசனை வழங்குதல் போன்ற துறைகளில் சிறந்த ஞானம் கொண்டவராகவும் இருப்பார். மேலும் சின்மயி அவர்களின் பேச்சுத்திறன் மற்றும் எழுத்துத்திறன் மூலம் மற்றவர்களை எளிதில் தன் பக்கம் ஈர்க்கும் வசீகரம் கொண்டு சமூகம் மற்றும் தொழில்முறை வெற்றிகளை பெறுவதில் வல்லவராக செயல்படுவார். மேலும் சின்மயி அவர்கள் தன்னுடைய அதீத சுதந்திர உணர்வு, எதிலும் பற்றற்ற நிலை மற்றும் பொறுமையின்மை காரணமாக வாய்ப்புகளை தவறவிடும் குணம் கொண்டவராகவும் இருக்கிறார். மேலும் சின்மயி அவர்கள் தன்னுடைய துணிகர செயல்களால் எதிர்பார்க்காத விளைவுகளையும் சந்தித்து கொண்டே இருப்பார். மேலும் சின்மயி அவர்கள் தன்னுடைய நடுத்தர வயதை தாண்டிய பருவத்தில் தன்னுடைய சமூக உறவுகளை பயன்படுத்தி ஒடுக்கப்பட்டவர்களின் நலனுக்காக செயல்படுவதோடு மட்டுமில்லாமல் சமூக குழுக்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நிம்மதி மற்றும் சமநிலையான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வதோடு வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொண்டு உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டும் தான் சார்ந்த உறவுகளிடம் தன்னுடைய முழுமையான அன்பை வெளிப்படுத்துபவராகவும் உலகத்திற்கு ஒரு நேர்மறையான பங்களிப்பை வழங்குவதே சின்மயி அவர்களுடைய வாழ்க்கையின் இறுதி நோக்கமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம். எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும்.